தருமபுரி அருகே 34 வகையான பேரீச்சை மரங்களை வளர்த்து வரும் விவசாயி ஒருவர் தற்போது இந்த பேரீச்சை பழம் அறுவடை தொடங்கியது. 1 கிலோ 150 முதல் 600 வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தருமபுரி மாவட்டத்தில் கடந்த சில ஆண்டுகளாக பருவமழை போதிய அளவில் வராததால் விவசாயம் செய்ய முடியாமல் விவசாயிகள் தவித்து வந்து கொண்டிருந்த நிலையில் அரிய குலத்தை சேர்ந்த நிஜாமுதீன் என்ற விவசாயி கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு அரேபிய நாட்டில் இருந்து பேரீச்சை நாற்றுக்களை வாங்கி வந்து இங்கு விதைத்து பார்த்துள்ளார். மாதிரி சும்மா தான் கிடக்கும். அதனால வேலையாட்களோட வேலை ரொம்ப ரொம்ப கம்மி. இது சாயில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான மண்ணுக்கும் வரும். ஆனால் தண்ணி வசதி கண்டிப்பாக வாரம் 2 தண்ணி கொடுக்குற அளவுக்கு வசதி இருக்கணும். மக்கள் நினச்சிட்டு இருக்காங்க இது பாலைவனத்தை பயிர், இதுக்கு தண்ணி தேவையில்லைன்ட்டு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, கண்டிப்பாக தண்ணி தேவை. ஆனால் சாயலை பொறுத்து இருக்குது. செஞ்சாயல் மணல் பாங்கான மண்ணுக்கு வாரம் 2 தண்ணியும், கரிசல் பூமிக்கு கிளை சாயலுக்கு வாரம் 1 தண்ணி கொடுத்தாலே போதுமானது. அது என்னன்னா மற்றது பார்த்தீங்கன்னா இந்த மகசூல் எடுத்து எந்த ஒரு வெள்ளாமை விளைஞ்சாலும் விவசாயம் மார்க்கெட்டு தான் கொண்டு போகணும். ஆனால் பேரீச்சை போட்டிருக்கிற விவசாயிங்கிட்ட பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டே அவங்ககிட்ட தேடிட்டு வருங்க. அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம நாட்டில் விளையிறது ரொம்ப கம்மி. நாம் அயல் நாடுகள்லேருந்து அரபு நாடுகள்லேருந்து நிறைய இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம நாட்டிலே நல்ல ருசியான பழங்களை மகசூல் எடுத்து அது விற்பனை பண்ணோம்னாக்கா நல்ல விவசாயிகளுக்கும் லாபகரமான பயிர். இன்னொன்று சொல்லப்போனால் இன்றைக்கி அரசாங்கம் கூட பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு செய்தியாக வந்திருக்கு இந்த வருஷத்தில். இந்த பயிர் கிட்டத்தட்ட நாங்கள் 34 வருஷமாக செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனால் நான் 20 வருஷமாக போராடிட்டு இருக்கிறோம் இதை தோட்டக்கலையில் சேர்க்க சொல்லி. இல்லை இப்போ நல்ல ஒரு விஷயம் என்னன்னாக்கா இது தோட்டக்கலையில் சேர்த்திருக்கிறாங்க. கூட ஒரு சிறிய அளவுக்கு ஒரு மானியமும் ஆரம்பத்தில் இப்போ கொடுக்குறாங்க. தருமபுரி, மதுரை, தூத்துக்குடி மாவட்டம், வேலூர் மாவட்டத்துக்கு மானியத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஹெக்டருக்கு 30,000ங்கிறது. ஆனால் ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் தோட்டக்கலையில் சேர்த்திங்கிறது ஒரு விவசாயிகளுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். அவங்களுக்கு வங்கி கடன் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்கும். விவசாயத்துக்கு ஒரு லாபகரமான பயிருங்குது. இந்த பேரீச்சை நாற்றுகள் நல்ல வளர்ந்து மரங்களாக ஆகி பழங்கள் கொத்து கொத்தாக பழுத்து தொங்கியது. இதை பார்த்து விவசாயி மகிழ்ச்சி அடைந்துள்ளார். இந்த பேரீச்சை பழம் அறுவடை செய்து உள்ளூர் மற்றும் வெளியூருக்கு ஏற்றுமதி செய்கிறார். இதுபோன்று ஆண்டுக்கு ஒரு முறை சாகுபடி செய்து விற்பனை செய்து வரும் நிஜாமுதீன் கூறியதாவது: அரேபியா நாட்டில் வேலை செய்தபோது விவசாயத்தின் மீது ஆர்வம் ஏற்பட்டது. இதனால் பேரீச்சை நர்சரி பண்ணைக்கு சென்று அங்கு பேரீச்சை சாகுபடி வளர்க்கும் முறைகள் குறித்து பயிற்சி எடுத்துக் கொண்டேன். அங்கிருந்து 280 பேரீச்சை கன்றுகள் வாங்கி இதனை 11 ஏக்கரில் பேரீச்சை பண்ணையாக மாற்றினேன். கோவை, திருப்பத்தூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தேனி, மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்து விவசாயிகள், வேளாண்மை மாணவர்கள் வந்து பேரீச்சை வளர்ப்பு, பராமரிப்பு குறித்து கேட்டு தெரிந்து கொள்கின்றனர். மேலும் ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலத்திலிருந்தும் விவசாயிகள் வந்து பேரீச்சை கன்றுகளை வாங்கி செல்கின்றனர். தற்போது வெளிநாட்டிற்கும் நாற்றுக்கால் ஏற்றுமதி ஆகிறது. 34 வகையான பேரீச்சை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த ஜூலை மாதம் அறுவடை தொடங்கி ஆகஸ்ட் மாதம் வரை இந்த சீசன் இருக்கும் 1 கிலோ பேரீச்சை 150 முதல் 600 வரைக்கும் தோட்டத்தில் விற்பனை செய்யப்படுகிறது. இவ்வாறு அவர் தெரிவித்தார். பாலைவனங்களில் மட்டுமே விளையும் பணம் காய்க்கும் பயிரான பேரீச்சை தருமபுரி மாவட்ட விவசாயிகள் கவனத்தை ஈர்த்து வருகிறது. இந்த வறட்சியால் விவசாயத்தை இழந்து தவிக்கும் விவசாயிகளுக்கு பேரீச்சை ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. உண்மை குரல் செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள DPI தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.